என்னுடைய நண்பரோட வந்து காலை மீட் பண்ணைக்குள்ள பேச முடிஞ்சது. அவருடைய பிறந்த நாள் அதுக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய ஃபோனை வந்து காமிச்சாரு. அதாவது காலையில் லைவில் சில விடயம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மணித்தேலங்களுக்குள்ள அவருடைய மீடியாவில் இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக பெண்கள், அக்காமார்கள், அம்மாமார்கள், சீனியர்ஸ், அவங்க பல பேர் வந்து ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு இதை பார்க்கக்குள்ள என்னோட கண்கள் இருந்து கண்ணீர் வந்தது. இப்படி ஒரு நபர் வாழ்க்கையில் எனக்கு வந்து சில பேர் இருந்தாங்க, அவங்களை ஞாபகப்படுத்தினாங்க. இப்படி ஒரு நபர் எனக்கு கிடைக்கல, இப்படி ஒரு நபர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து அவர்களை வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த கிளிப் வந்து பார்க்கக்குள்ள எனக்கு 2 விடயத்தில் அழுக வந்துச்சு. பல பேர் அழுதுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேஜிஎஃப் படம் இருக்குல்ல, அந்த கேஜிஎஃப் படத்தில் சில விடயம் சொல்லுவாங்க, அப்போதான் அந்த தங்க சுரங்கமும் திறந்தது, அப்பதான் அவனும் பிறந்தான் அப்படின்னு. அப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அந்த கேஜிஎஃபோட பிஜிஎம் வரும், நமக்கு கூஸ் பம்ஸாக இருக்கும். இது வந்து 9வது வீக், 60வது நாள். பொதுவாக 60வது நாள், அந்த 9வது வாரம். பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன அற்புதமோ அதிசயமோ தெரியல, இது என்ன மஜிக்கோ தெரியல. ஒரு வின்னர் யார் அப்படி என்பதையும், அந்த வின்னருக்கு இருக்கின்ற அந்த தங்க குணங்களையும், இவர் தாண்டா வின்னர் அப்படி என்பதையும் பிக் பாஸ் வந்து மறைமுகமாக சொல்வார், சில வேளை டைரக்டாவே சொல்வார். அது வந்து முத்துக்குமார் அவர்கள் விடயத்தில் இந்த 5 நாட்கள் அவருடைய திறமையும் சரி, அவருடைய குணமும் சரி, அவருடைய பண்பாடும் சரி, அவருடைய கடமையும் கண்ணியம் அப்படின்னு எக்கச்சக்கமான விடயங்கள் முத்துக்குமாரனை இந்த ஷோ ஆரம்பிச்சதுல என்ன இந்த ஷோ முத்துவை சுற்றி தான் போயிருக்கு. முக்கியமா இந்த கிழமைகள்ல ஒட்டுமொத்தமா ஏன் இவர் வின்னர் அப்படி என்பதை காமித்த மாதிரியே இருந்துச்சு. இன்று காலையில வந்து இந்த ஷோக்கு அப்புறம் நீங்க யார் கூட பயணிக்க விரும்புறீங்க, யார் கூட பயணிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இது. பொதுவாக இந்த வீட்டில் ஒரு 61வது நாள் முடிந்தாலும் முத்துக்குமரனை தவிர மீதி எனக்கு தெரிஞ்சு பல பேர், சரிங்களா, ஒரு 90% பேர் வந்து நாமினேஷனை பண்ண சொன்னா அது சேவா பண்றது, தப்பா பண்றது, நிறவெறியில் பண்றது, ஏழ்மையை வச்சு அட்டாக் பண்றது அப்படின்னு தான் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா இந்த ஷோவின் அடிப்படையிலும் சரி, ஒருத்தருடைய குணத்தின் அடிப்படையிலும் சரி, யார் யாருக்கு அந்த இடம் போகணுமோ அந்தந்த நபர்களை அந்த இடத்துல வைக்கிறது முத்துக்குமாரன் அவர்கள் மட்டும்தான். முக்கியமா இந்த சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், அன்ஷிதா போன்ற நபர்கள் பார்க்கக்குள்ள இப்படியும் கேடுகட்ட மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்றதான் நமக்கு தோணும், சரிங்களா. சரி, அப்படி இருக்கக்குள்ள முத்து அவர்கள் சொன்ன பதில், அதில் மஞ்சரி அழுதுருந்தாங்க. சில கிளிப் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் போகுது, சில பேருக்கு தெரியல மஞ்சரி ஏன் அழுதாங்கன்னு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள மக்களை இப்போ காலேஜஸ்ல மாணவர்கள் புல்லிங் பண்ணா, ராகிங் பண்ணா நிறைய பேர் பேசுறாங்க. இங்க தினமும் அவங்களுக்கு புல்லிங் நடக்குது, அவங்களோட நிறத்தை வச்சு, அவங்களுடைய ஏழ்மையை வச்சு, அவங்களோட உருவத்தை வச்சு. அப்ப இதெல்லாம் வந்து சரி, நாளைக்கு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த ஜாக்லின் அப்படின்றது முந்தா நாள் நைட் என்னவோ அந்த பேவேசம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த பேவேசத்தை போடக்குள்ள ஜெஃப்ரி சொல்றாரு, மஞ்சள் எல்லாம் டாஸ்க் முடிஞ்சு மூஞ்சியை கழுவிட்டு வாங்கன்னு. அப்ப இந்த ஜாக்லின் சொல்லுது, மூஞ்சியை கழுவுனா தான் பே மாறி இருப்பான். அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியா ட்ரெண்டிங் ஆகுது. அப்ப இந்த ஜாக்லின், அந்த சௌந்தர்யா அப்படின்றது, அருண் அப்படின்றவன், அப்ப இன்னைக்கு கூட வந்து அந்த டாஸ்க்ல அன்ஷிதா எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நபரோட தொடர்பு வச்சுக்க கூடாது, இன்னைக்குள்ள மஞ்சரின்னு அவங்க அழுத்தி சொன்னது அவ்வளவு இதா இருந்துச்சு. அப்ப தொடர்ந்து மஞ்சரி அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா இவங்க கூடாது, இவங்க ஒரு நெகட்டிவிட்டி, அவன் வைரஸ்ன்ற அருண். அப்ப அவங்க என்னதான் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்தாலும் அவங்க வெடிச்சிட்டாங்க. அப்ப நேத்து நைட் ஒரு விடயம் ஒன்று நடந்துச்சு. தர்ஷிகா மஞ்சரி பேசக்குள்ள முத்து வரைக்குள்ள மஞ்சரி வந்து கொஞ்சம் கண்கலங்கி அழுவாங்க. இவன் வந்து வெளியில வந்து நல்லா பேசுவான், இங்க வந்து இவன் வந்து என்ன நெகட்டிவிட்டியா தான் பாக்குறான் அப்படின்னு. அப்ப முத்து அழகா ஒரு விடயம் சொன்னாரு, கேம் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காமிச்சேன் அப்படின்னா இப்போ அது என்னோட கேமும் பாதிக்கும், உன்னோட கேமும் பாதிக்கும், அடுத்தவங்க கேமும் பாதிக்கும். முத்து என்னதை சொன்னார்னா, இந்த கோவா கேங்கால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய ஃபேவரிசம், நேப்பட்டிசம், குருபிசம் டோட்டல் இந்த ஷோவையை கெடுத்துட்டு, இந்த ஷோவை கெடுக்கிற முக்கியமான 2 சௌந்தர்யா, ஜாக்லின். அதுக்கு காரணம் அதுகளோட போலியான நட்பு, சரிங்களா. ஏன்னா உண்மையான நட்போ போலியான நட்போ பிக் பாஸுக்குள்ள அடுத்தவனை தான் பாதிக்கும். அப்ப முத்து அழகா சொல்றாரு, இது கேம், இதுக்குள்ள இந்த நட்புக்குள்ள நான் வந்து உன்னையும் விழுத்த விரும்பல, நானும் விழ விரும்பல. நாளைக்கு நான் நாமினேட் பண்றதா இருந்தா கூட அந்த நட்பு வந்து பாதிக்கும்.
நீ என் நண்பன் அப்படின்னு பார்த்து நான் இன்னொருத்தரை நாமினேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது நான் தான் இப்படி சொல்றேன், அவருடைய எக்ஸ்பிளனேஷன் தரமா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு மஞ்சரி அவர்கள் நோக்கடிக்கப்பட்டிருக்காங்க இந்த கேங்கால. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல வர்றவன் போறவன் எல்லாம் வந்து மஞ்சரி கூட தொடர்புலே இருக்க மாட்டேன், மஞ்சரி இப்படி அன்ஷிதாலாம் மஞ்சரி மஞ்சரி. அப்ப உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இன்னும் இதாச்சு. அப்ப வார தலைவர் ஏஞ்சல் மாதிரி, அவர் ஏஞ்சல்ஜியா சரியா, அவர் வந்து அந்த வெளியில ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு நட்பொன்று இருக்கு, என் நண்பனை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு தாண்டி ஒரு கேமரை ஒரு பிளேயருக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு முத்துக்குமரன் குரல் கொடுத்தாரு பாருங்க. அங்க நிற்கிறார் முத்து. அதுல நான் வாழ்க்கை ஃபுல்லா தொடர விரும்புகிற நபர்கள், அதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தீபக் அவருடைய பேரை சொன்னாரு. தரமா இருந்துச்சு. நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன். சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க முத்து வந்து ஏன் தீபக் எதிர்த்து பேசல அப்படின்னு. மரியாதை ஒண்ணு, அந்த வீக் தீபக் கேப்டனா இருந்தாரு. ரெண்டாவது சீனியர், இந்த வீட்டில் இருக்கிற நபர்களை சீனியர் அவர் நினைக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அப்ப முத்து அவர்கள் தீபக் அண்ணன் அண்ணன் அண்ணன்டுவார். அந்த அந்த அண்ணான்ற வார்த்தையை அவர் ஆத்மாத்மா சொல்றாரு. அவர் வயசுக்கு மரியாதை, அவர் அனுபவத்துக்கு மரியாதை. ஈவன் போன வீக் வந்து அவர் கேப்டனா இருந்தார், அந்த பதவிக்கு மரியாதை. இதுதான் முத்து. சரிங்களா? ஸோ அப்ப முத்துவோட பேச்சிலே அது தெரிஞ்சது எவ்வளவு தூரம் முத்து அவர்கள் உண்மையா இருந்தாருன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் வந்து தீபக் அண்ணாவோட வாழ்க்கை ஃபுல்லா பயணத்தை தொடர விரும்புறேன், நட்பை தொடர விரும்புறேன், அவருடைய அனுபவம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கத்துக்க விரும்புறேன்னு முத்து சொல்லைக்குள்ள அது நமக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த மனசை உண்மையா சொல்றாரு. முதலாவது நபர் வாழ்க்கை ஃபுல்லா ஃப்ரெண்டா இருப்பேன் இருக்க விரும்புற நபர் யாருன்னா மஞ்சரினாங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு விடையுமே இந்த அருண் பிரசாத்துக்கு, ஜாக்லினுக்கு, சௌந்தர்யாவுக்கு, அன்ஷிலாவுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மஞ்சரி அவர்களை பற்றி அவ்வளோ பாசிட்டிவா அவ்வளோ பெருமையா சொன்னாரு. இது 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 மஞ்சரி அழுதுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேங், இந்த புள்ளி கேங் சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் பிரசாத், அன்ஷிலா இந்த நபர்கள் அவங்கள வந்து ஹேட் பண்ணியிருக்காங்க அப்படி என்பதுதான் இது. ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு செருப்படி கொடுக்கிற விதமாகவும், மஞ்சரி அவர்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கிற விதமாகவும், மஞ்சரியோட ஒரு நல்ல குணங்களை சொல்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்னது அங்க முத்துவின் தரத்தை வந்து காமிச்சிருக்கு. நான் நேத்தோட வீடியோ போட்டேன்ல, குப்பைகளின் மத்தியில் ஒரு வைரம் பண்ணி, எகைன் அந்த வைரம் வந்து ஜொலிச்சிருக்கு, ஒவ்வொரு நாளும் ஜொலிக்குது. ஸோ அதை பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான்டா முத்து அப்படின்ற மாதிரி. வாழ்க்கையில தொடர விரும்பாத நபர்கள் அப்படின்னுக்குள்ள அதையும் அழகா சொன்னார், நோகடிக்காத விதமா. ஆனா 100 வீதம் உண்மை. ஒன்னு வந்து சௌந்தர்யா, இன்னொன்னு வந்து அன்ஷிதா. கண்டிப்பா இந்த ரெண்டு பேரோட அது சொன்னார்ல அந்த குணங்கள் கரெக்டா இருந்தது. ஒன்னு பொய்யா நடிக்கும், அவர் வேற விதமா சொன்னாரு. ஆனா ஹைலைட் வந்து அது பொய். சௌந்தர்யா பச்சோந்தியை விட கேவலமா நிறத்தை மாத்தும். இன்னொன்னு வந்து வன்மத்தை ஒட்டுமொத்தமா கொட்டும். அன்ஷிதா கரெக்டா இருந்துச்சு. ஸோ என்னோட கணிப்பின் படியும் வாழ்க்கை ஃபுல்லா என்னுடைய எதிரிக்கு கூட ஒரு நபர்களை போல நபர்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்னா நான் சௌந்தர்யா, ஜாக்லின், அன்ஷிதா, அருண் இந்த 4 போல யாருக்குமே எந்த உறவுமே கிடைக்கக்கூடாது. நட்போ உறவினர்களோ கிடைச்சா அவங்களோட வாழ்க்கை அநியாயம். அதற்கு உதாரணம் ராயன். அவனோட ஆட்டத்தை இந்த ஜாக்லின், சௌந்தர்யா எப்படி கெடுத்து கொண்டிருக்குன்னு பாருங்க. சரிங்களா? முத்து வேற மாதிரி. மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.